இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் எந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா குரிசெடுத்து. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா குரிசெடுத்து. ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து கலைப்போடு என் நேசர் குருசை சுமந்து. என் நேசர் கொல்கோதா மலையின் மேல் நடந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காக அவர் கொடுக்கின்ற வசனமானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அன்பானவர்களே, நமக்கு ஒரு வேதனை, நமக்கு ஒரு துக்கம், நமக்கு கவலை, நமக்கு கண்ணீர், நமக்கு வேதனைகள், பாடுகள் இதெல்லாம் பெருகுனா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம்ப்பா, இதெல்லாம் எடுத்துருங்க. கண்ணீர் எனக்கு வேணாம், கவலை எனக்கு வேணாம், துக்கம் எனக்கு வேணாம். ஆனால் இங்கே தீர்க்கதரிசி தெய்வத்தை பார்க்குறாரு. அந்த கல்வாரியினுடைய நிலையை தீர்க்கதரிசியாக ஏசையாவுக்கு, ஏசப்பாவை குறித்து தேவன் வெளிப்படுத்தும் பொழுது அவர் கனம் பண்ணப்பட்டவர், ஆனால் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தோருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம் என்றார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் நம்முடைய துக்கத்தை மாற்ற அவர் துக்கத்தை சுமக்க வேண்டியது இருந்தது. நம்முடைய பாடுகளை மாற்ற அவர் பாடு அனுபவிக்க வேண்டியதாயிருந்தது. அவரை பார்க்கும் பொழுது அவரை பார்க்கிற ரூபம் இல்லாதபடி நம்முடைய முகங்கள் அவரை விட்டு மறைத்து கொண்டோம் என்று எழுதுகிறான் தீர்க்கதரிசி. அன்றைக்கு அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். இன்றைக்கு அவருக்கு முன்பதாக நம்முடைய முகத்தை கொண்டு வருவோம். அந்த முகத்துல தான் நம்முடைய முகத்தின் பிரகாசம் இருக்கிறது. கல்வாரியை தொடர்ந்து பார்ப்போம். நமக்காக அசட்டை பண்ணப்பட்டவரை, துக்கம் நிறைஞ்சவரை, பாடு அனுபவித்தவருமாய் இருந்தவரை, அசட்டை பண்ணப்பட்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு மலர்ச்சி, ஒரு பிரகாசத்தை, ஒரு மேன்மையை, நித்தியத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார். எந்த பாடையும் லேசா தாங்கிறதுக்கு கல்வாரியை பார்த்தோம்னா நம்முடைய பாடுகள் நமக்கு பாடாய் தெரியாது. எந்த பாட வேணுமெல்லாம் தூக்குற அளவுக்கு, தாங்குற அளவுக்கு பலனை தருவார். கல்வாரியை தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, எத்தனை பாடுகள் அப்ப, எங்களை காப்பாற்று. எங்களுக்காக நீங்க வந்தீங்க, எங்க முகத்தை தேடி நீங்க வந்தீங்க. ஆனா உங்களை விட்டு எங்க முகத்தை நாங்க மறைத்து கொண்டோம். ஆனாலும் எங்களை மறவாமல்
எங்களை சிலுவையில் நினைத்த தெய்வம் நீங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் இன்னும் உங்களை நோக்கி பார்க்கட்டும். உங்களை பத்தி தெரியாதவங்க, இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு தெரியாதவங்க, இன்னும் உங்களை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிற ஜனங்க, ஆண்டவரை அவர்கள் அரவணைக்கிறவர்களாய் மாறுவார்களாக. ரட்சியம் கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. எல்லா கனத்தையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா குருசெடுத்து. God bless you church. Have a blessed day. மறக்காதபடிக்கு இந்த செய்திகளை மற்றோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதன் வழியாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். God bless you.